வணக்க மக்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய ஜோடி பறவை சேனலுக்கு வரவேற்கிறோம். நாங்கள் இன்னைக்கு குழந்தைகளோட ஹாலிடேஸை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ்க்கு போகலான்னு இருக்கோம். அந்த பிளேஸ் எங்கே போகலான்னு இருக்கோன்றதை சொல்லுங்க. எஸ், ஆமாம், நாங்கள் எம்ஜிஎம் தான் போகிறோம். அங்கே போயிட்டு இன்னைக்கு அங்கே என்னென்ன கேம்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது, அதை நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறோம் எல்லாமே நீங்கள் இப்போ வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப தாராளமாகவே இருக்குங்க. பைக்குக்கு 50 ரூபாவும் காருக்கு 100 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நாம் எம்ஜிஎம் டிசி வேர்ல்டோடைய என்ட்ரன்ஸுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இங்கே எம்ஜிஎம் டிசி வேர்ல்டுன்னு பஸ் ஸ்டாப்பே இருக்குங்க. நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸில் வரப்போ எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம உள்ளே போய் மற்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பொதுவாகவே தீம் பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கடமைக்கு ப்ரைஸ் டைமிங்லாம் சொல்லிவிட்டு அவங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் நாம் இந்த வீடியோவில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், டைமிங் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோங்க. அதுக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து அப்படியே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா தகவலும் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். வீக்லி 7 days தீம் பார்க்கு ரன் ஆகுதுங்க. வீக் டேஸில் மார்னிங் 10:30 ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6க்கும், வீக்கெண்டில் மார்னிங் 10:30 ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6:30க்கும் க்ளோஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். டோட்டலி 3 பேக்கேஜஸ் இருக்குது. அடல்ட் அண்ட் சைல்ட்ஸுக்கு எல்லா பேக்கேஜிலையும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேக்கேஜ் நம்பர் 1 ஜம்போ பேக்கேஜ். அடல்ட்டுக்கு 1179 ரூபா, சைல்டுக்கு 825 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பேக்கேஜில் ட்ரை அண்ட் வாட்டர் கேம்ஸ் எல்லாமே விளையாடலாம். ஆனால் சார்ஜபிள் கேம்ஸ் நீங்கள் விளையாட முடியாது. அடுத்து மெகா ஃபிலிம் பேக்கேஜ். அடல்ட்டுக்கு 1415, சைல்டுக்கு 1179 இந்த பேக்கேஜில் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஸ்பெஷல் பேமெண்ட் கேம்ஸ் எல்லாமே நீங்கள் விளையாடலாம். தேர்ட் பேக்கேஜ் பீரியாரிட்டி லயன் பேக்கேஜ். இதில் செகண்ட் பேக்கேஜில் இருக்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கூடவே ஃபுட் காம்போ, அப்புறம் நீங்கள் எந்த கேம்லேயும் வெயிட் பண்ணாமல் விளையாட முடியும். இதுக்கு அடல்ட்டுக்கு 2359 ரூபா, சைல்டுக்கு 1769 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சென்னையில் இருக்க தீம் பார்க்கை கம்பேர் பண்ணுறப்ப எம்ஜிஎம் பார்த்திங்கன்னா அடல்ட், சில்ட்ரன்ஸு, ஃபேமிலி ரைடு எல்லாமே இங்கே அதிகம். ஸோ உங்களுக்கு இதில் இருக்க எல்லா கேமும் விளையாட நிறைய டைம் தேவைப்படும். ஸோ உங்களால் எவ்வளோ இயர்லி முடியுமோ அவ்வளோ இயர்லியாக நீங்கள் எம்ஜிஎம்மை ரீச் ஆகிடுங்க. எம்ஜிஎம்மில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ரைடு எதுன்னு கேட்டால் நான் வாட்டர் கோஸ்டரை தாங்க சொல்லுவேன். பாருங்கள், இந்த ஸ்லோ மோஷன் ஷாட்டில் இந்த ரைடு எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், நல்ல என்ஜாயபிளாக இருக்கும். குறிப்பாக இந்த தண்ணி அப்படி அடித்து நம்ம மேலே படுறப்ப பார்த்திங்கன்னா அந்த த்ரில்லே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ரைடுக்கு பார்த்திங்கன்னா ஹெவியான க்ரௌடு இருக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா இதில் 4 பேர் தான் போக முடியும். ஸோ நீங்கள் இந்த கேமை மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல இருக்க ஒரு 4 கேமை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த கேமை விளையாடிட்டு அதுக்கப்புறம் அந்த 4 கேமை போய் விளையாடும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ டைம் மேனேஜ் பண்ண கரெக்டாக இருக்கும். நாங்கள் இந்த கேமில் போய் சுமார் 1.5 மணி நேரம் லாக் ஆகிட்டதுனால ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் லஞ்சு சாப்பிட கேன்டீன் போயிட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு எகைன் இப்போ மற்ற கேம்ஸ் விளையாடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அடுத்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு த்ரில்லரான ரைடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு தான். இதில் நானும் என்னுடைய சின்னவர் மட்டும்தான் போயிருக்கோம். மற்றவங்க யாரும் இந்த ரைடுக்கு வரலை. ஸோ சின்னவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த ரைடை பற்றி கேட்போம். ரைடு எப்படி இருந்ததா? என்னை கூப்பிட்டு எங்கே நிறுத்திருக்க பார்த்தியாப்பா? மதியானம் சாப்பிட்ட பிரியாணிலாம் வாய் வழியாக வெளியே வந்திருக்கோம் தெரியுமா?
கோஸ்டர் தலைகீழ போகும்போதெல்லாம் தலைவன் வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ அவளைத்தான் நான் முடிஞ்சிட்டேன், வலிக்கிட்டு விழ போகிறேன், எப்பா என்னை புடி அப்படின்னு கத்துனதெல்லாம் என் காதில் கேட்டுச்சு. எங்கே நான் என்னை காப்பாற்றவே போராட வேண்டியது இருந்தது, இதில் எங்கே அவனை காப்பாற்றுறது. அடுத்தடுத்து 2 அட்வென்ச்சர்ஸ் கேம் விளையாண்டுல வந்து பசங்க வந்து பயந்துட்டாங்க. அதனால் சரி இந்த காட் ரேஸ்க்காவது கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து விளையாட வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து முக்கியமான மற்றொரு கேமான அந்த ரேஞ்சருக்கு கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் எம்ஜிஎம் போனால் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கேம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஞ்சர் தான். சும்மா தூக்கி எடுத்துகிட்டு போய் தலை கீழே நிறுத்துவாங்க. இதை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பசங்களை கேட்டேன், யாரும் விளையாட தயாராக இல்லை. இதை பார்த்த உடனேயே நம்ம வந்து ஆல்ரெடி 3 டைம்ஸ்க்கு மேலே எம்ஜிஎம் போயிருக்கிறதுனால இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும். என்னாலலாம் வாமிட் எடுக்க முடியாது, இப்போ தான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ நம்ம வாட்டர் பார்க்குக்கு போயிட்டோங்க. லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போவும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்த இந்த வேவ் பூல் வந்து இங்கே கிடையாது, அது ஆக்சுவலாக சின்ன குற்றாலத்துக்கிட்ட இருக்கும். அது இல்லாமல் இந்த வாட்டர் கேம்ஸும் முன்ன கிடையாது. இப்போ வந்து புதுசாக இந்த வாட்டர் கேம்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாங்க பழைய வாட்டர் தீம் பார்க்கு. இதுலேயே ஏகப்பட்ட ஸ்லைடர்ஸ்லாம் இருக்கும். பட் புதுசாக கரீபியன் வாட்டர் லேண்ட் சொல்லிட்டு கிட்ஸுக்காக தனியாக ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் கேம்ஸில் வந்து விளையாடுறதுக்கு ட்ரெஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா நைலானு, லைக்ரா இந்த மாதிரியான மெட்டீரியல் ட்ரெஸ்ஸஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. மற்ற மெட்டீரியல் ட்ரெஸ்ஸஸ் வந்து அலோடு கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரெஸ்லேயே நீங்கள் வரதுக்கு பாருங்கள், இல்லைனா கையில் எடுத்துகிட்டு வர்றது வந்து பெட்டர். அப்படி நீங்கள் இங்கே கொண்டு வர முடியலனா கூட இங்கே ரெண்ட்டுக்கு தருவாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நாங்கள் போன டைம் வந்து பெருசாக வந்து எதுவும் கண்டுக்கலை. எல்லோரும் அவங்கவுங்க போட்டு வந்த ட்ரெஸ்ஸில் தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. பட் இதே மாதிரி எல்லா டைமும் இருக்குமான்றது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது இல்லையா? ஸோ சேஃபாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறது நல்லது. வாட்டர் கேம்ஸ் வந்து மதியம் 12 o'clockலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். பட் அதர் கேம்ஸ் வந்து என்னென்ன டைமில் ஸ்டார்ட் ஆகுதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கலாம். இந்த ரெயின் டான்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 2:30லேருந்து ஒரு 3 o'clock 3:30 வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ 3 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராக் ஃபால்ஸ்லேருந்து ஃபால்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஃபால்ஸில் போய் நீங்கள் போய் குளிக்க முடியும். 3:30 to 4 o'clock வந்து பார்த்திங்கன்னா வேவ் பூல் வந்து ஆக்டிவில் இருக்கும். ஸோ அந்த டைமை மிஸ் பண்ணாமல் போய் அதில் விளையாண்டு நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ நாங்கள் இந்த ரெயின் டான்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். செம்மையாக இருந்தது, ஏகப்பட்ட க்ரௌடு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு குத்தாட்டத்தை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதை உங்களுக்கு காட்டுறேன், வீடியோவில் பாருங்கள். இதுக்கு மேலே அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணால் காப்பிரைட்ஸ் இஷ்யூ எனக்கு வரும். ஸோ அதனால் நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ராக் ஃபால்ஸ். இதில் வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ளோவில், அதே சமயத்தில் செம்ம ஃபோர்ஸில் வந்து வந்தது. ஸோ அங்கே நாம் போய் குளித்து நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் ஆனால் அதை நான் என்னால் வீடியோவில் கவரேஜ் பண்ண முடியல. ஸோ லாங்கில் தான் நான் கவரேஜ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே குளிக்க போகணும், அதுதான் இங்கே பிரச்சனை. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வேவ் பூல். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. 3:30 to 4 o'clock. மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து அந்த கேமை மட்டும் என்ஜாய் பண்ணிவிடுங்க. வேவ் பூல் ஆக்டிவிட்டியை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரீபியன் வாட்டர் லேண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் போய்ட்டு இதில் விளையாட சொன்னோம். இதில் கொஞ்சம் நேரம் விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எகைன் வந்து அந்த ராக் ஃபால்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ எகைன் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ராக் ஃபால்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் மேலே குளிச்சுட்டு இருந்தோம். இப்போ எகைன் வந்து கீழே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனோம். கீழே வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் குளிக்கிற மாதிரி நல்லாவும் இருக்குங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் சரி இங்கேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், நம்ம வந்து எகைன் வந்து சின்ன குத்தாலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம். நிறைய பேருக்கு சின்ன குத்தாலம் இருக்குதுன்றதே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால எங்களுக்கு இது தெரியும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி அங்கே விளையாண்டதை கம்பேர் பண்ணும்போது இது எங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக தெரியல. அதனால் நாங்கள் எகைன் ட்ரை ரைட்ஸுக்கு வந்து போயிட்டோம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல தாங்க ஃபேமிலி ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே கிட்ஸ் அண்ட் அடல்ட் 2 பேருமே விளையாட முடியும். ஸோ அந்த மாதிரியான ரைட்ஸ் இங்கே நிறைய இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அங்கே வாட்டர் ரைட்ஸ் வந்து 5 o'clock க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே பெருசாக வந்து க்ரௌடு வரும். ஸோ மினிமம் 6 பேர் 10 பேர்னு ரைடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. அத்தனை மெம்பர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அதில் போய் விளையாட முடியும். ஃபைனலாக நாங்கள் இதில் சில ரைட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு
டைம் ஆகிடுச்சு. ஸோ கிளம்பலான்னு டிசைட் பண்ணி நாங்கள் இப்போ வந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் இங்கே விளையாண்ட ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி ப்ளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபைனலாக சொல்ல வேண்டிய தகவலை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்மளுடைய இந்த சேனலில் இந்த எம்ஜிஎம் பற்றின வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச முழு தகவல்களை நான் வந்து கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனோட இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு எதுவும் தகவல் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதையும் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு இடத்துல வேறு சில தகவல்களோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இத்தோட உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ். தொடர்ந்து என்னுடைய ஜோடி பறவை சேனலுக்கு ஆதரவு தர உங்களுடைய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும். அந்த கிளம்புற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருந்தது. அந்த கிளைமேட்டை நான் உங்களுக்கு அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள்.